பயங்கரமான செலிப்ரேஷனாக இருந்துச்சு. தலைவரோட பர்த்டே, தலைவரோட 75th பர்த்டே அந்த படையப்பா வந்து இந்த தேட்டரில் பார்த்தது இட் இஸ் ஸோ ஒரு பயங்கரமான எமோஷ்னல் மூமெண்ட்டாகவும் இருந்துச்சு, பயங்கரமான செலிப்ரேஷனாக இருந்துச்சு. ஸோ ஹாப்பி. ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஒவ்வொரு சீனும் பயங்கரமாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது கூட மோஸ்ட் மாஸ் கமர்ஷியல் ஃபில்ம், மோஸ்ட் மாஸ் கமர்ஷியல் ஸ்க்ரீன் பிளே தமிழ் சினிமா செமையாக இருந்துச்சு. இருக்கும்ல கண்டிப்பாக. எவ்ரி மூமெண்ட் ஆஃப் த ஃபில்ம் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இருக்க தங்கச்சி பசங்கள்லாம் வந்து அவங்க தேட்டரில் பார்க்கல, இப்போ வந்து பார்க்குறாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. ரஜினி சாரே சொல்லியிருந்தாரு, இந்த நீலாம்பரி கதாபாத்திரம் ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் நடிக்க வைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது எப்படி இருந்திருக்கும், அப்படி நடிக்க வச்சிருந்தா இல்லை அதை பற்றி ரம்யா கிருஷ்ணன் மேடம் கலக்கியிருக்காங்க. அது ஐஸ்வர்யா அவங்க அடுத்து எப்போ சார் உங்களுடைய கூட்டணி திரும்ப பார்க்கலாம்? அந்த மாதிரி ஒரு படத்தை எப்போ திரும்ப கூட்டணியில் பார்க்கலாம் ரஜினி சார் கூட்டணியில்? தலைவர் வேறு படம் பண்ணுறாரு. தலைவர் கதை ஒத்துக்கிட்டாருன்னா சார் அஜித் சார் வச்சு எப்போ படம் பண்ணுவீங்க? அவரும் கதை ஒத்துக்கிட்டாருன்னா எடுத்துருங்க சார். உங்களுக்கு இந்த படம் இப்போ எவ்வளோ ரொம்ப ஸ்பெஷலான படம்? வெரி ஸ்பெஷல் ஃபில்ம். நான் இன்னும் எனக்கு பார்க்குறப்போ அந்த சின்ன வயசில் பார்த்த ஞாபகம்லாம் வருது. அந்த இப்போ இன்னைக்கு எஸ்பெஷலி பார்த்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 50 வருடங்கள் தெரியும் கம்ப்ளீட் பண்ணுறாரு, அவர் பர்த்டே தலைவர் இஸ் அ லெஜண்ட். 50 years ஆஃப் இந்தியன் சினிமா. இந்த மாதிரி ஒரு ஸ்டார் nobody have achieved what he has achieved and nobody is going to achieve what he has achieved. So பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.